வணக்கம் நண்பா. பெஸ்ட் கேமிங் மொபைல் அண்டர் 15,000 அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் எக்கச்சக்கமாக வீடியோஸ் இருந்தாலும் நம்ம வீடியோ கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பா. இந்த வீடியோவில் கேமிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் கேமராவில் எது பெஸ்ட், பேட்டரிக்கு எது பெஸ்ட், டிஸ்பிளேயில் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை இன்ஃபர்மேட்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பா. நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய கேமிங் மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா Moto G64 தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.5 இன்ச்சஸ்க்கான IPS LCD பேனலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. Full HD ப்ளஸ்க்கான ரெஸ்டியூஷனும் இருக்குது. 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. Android 14 பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள MediaTek Dimensity 7025 என்ற ஒரு ப்ராசஸர் இருக்குது. ஹைப்ரிட் SD கார்டுக்கான ஸ்லாட் இருக்குது. கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி சென்சர், 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் சென்சரும் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 16 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஜாக்கும் இருக்குது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 6000 mAhக்கான பேட்டரி அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள LCD டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி டீசெண்டான கேமராஸ், டீசெண்டான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்லேயே எந்த மொபைல்லையும் வைட் ஆங்கிள் சென்சர் இல்லை. இந்த மொபைலில் மட்டும்தான் வைட் ஆங்கிள் சென்சர் இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய கேமிங் மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா Realme P1 தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.67 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. Full HD ப்ளஸ்க்கான ரெஸ்டியூஷனும் இருக்குது. 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 1200 nits கொடுத்துருக்காங்க. Android 14 பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள MediaTek Dimensity 7050 என்ற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. SD கார்டுக்கான சப்போர்ட் இல்லை. UFS 3.1 என்ற ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி சென்சர், 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சர் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 60 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கொடுத்துருக்காங்க. 5000 mAhக்கான பேட்டரி அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள AMOLED டிஸ்பிளே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கிறது சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லி ஆகணும். பீக் பிரைட்னஸுமே அதிகமாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி டீசெண்டான கேமராஸ், டீசெண்டான பேட்டரி, ப்ராசஸருமே நல்லா கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கக்குள்ள SD கார்டு ஸ்லாட் இல்லாதது ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய கேமிங் மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா Vivo T3X தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.72 இன்ச்சஸ்க்கான IPS LCD பேனல் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. Full HD ப்ளஸ்க்கான ரெஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 1000 nits கொடுத்துருக்காங்க. Android 14 பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள Snapdragon 6 Gen 1 என்ற ஒரு ப்ராசஸர் இருக்குது. ஹைப்ரிட் SD கார்டு ஸ்லாட் மட்டும் தான் இருக்குது. UFS 2.2 என்ற ஒரு ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 50+2 என்ற ஒரு டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி சென்சர், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 4K வீடியோ எடுக்க முடியும். 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். நம்ம லிஸ்ட்லேயே இதில் மட்டும் தான் 4K வீடியோ எடுக்க முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஜாக்கும் இருக்குது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. பேட்டரின்னு பார்க்கக்குள்ள 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டீசெண்டான டிஸ்பிளே, சூப்பரான ப்ராசஸர், சூப்பரான கேமராஸுமே கொடுத்துருக்காங்க. பேட்டரியுமே இங்கே பெரிய பேட்டரி இருக்குது. நெகட்டிவ் என்னென்னு பார்க்கக்குள்ள செல்ஃபி கேமரா ரொம்பவே கம்மியாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி பெரிய நெகட்டிவ் எதுவும் இல்லை நண்பா. ஓகே நண்பா, நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா கேமிங் மொபைலையும் நீங்கள் பார்த்துப்பீங்க. சப்போஸ் நீங்கள் இந்த லிஸ்ட்டில் இருந்து ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னா எந்த மொபைல் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது என்ன வீடியோ போடலாம், எந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் போடலாம் அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அது ஒரு மோட்டிவேஷனாக எனக்கு இருக்கும். மேலும் இது மாதிரியான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பா.